So here we are having this railway bus. This is different cities of self-accommodate as a not multi-property. Color is different 5% less. அதே போல தான் இருக்கான கலர் இருக்கானா மல்டி ப்ராப்பர்ட்டி கிடையாது. வந்து தண்ணீர் வருது நாட்டு ஒன்று தொடர் ஒன்று காணா அது பல ஒன்று வெள்ளான கலர் வித்தியாசம் அது ஸ்டிக்க ப்ராப்பர்ட்டி रेट उल्टा ப்ராப்பர்ட்டி कहना रहेगा कलर का इसके लिए तो रहा है अंदाज से स्मेल 5% ले लीजिए to see that both are same but even though it is the same but so this very different so it is not having the children even there is a cell phone it is both are same because they both phone number and everything is same side is so not sticky properties of 2% is less ரெண்டு சைடில் ஒட்டாமல் இருக்காதுன்னா 2% பதில் चिपकाने इसके जोड़ से कम कर देंगे सेल का प्रॉपर्टी कम्यूटेटिव खुद का प्रॉपर्टी उल्टा प्रॉपर्टी साइड इसका रेंगे 50% ड्यूटी साइड फुल सो I mean 50% semi circle half is semi circle in max you can use it here cover the bathroom so it can open it is only पादी सर्कल हम बोल का बेच रहा हूँ आधा खोल सकते हैं इसके लिए रखा है इसके लिए रखे उसका सेमी सर्कल हरा बटन आधा बेटर रहती है आधा बेटर पनामा रखने नंगला रखा पड़ेगी अगर कोई पानी एल पड़ेगी बहुत कमी चाहिए तो चाहिए तो चाहिए ये मुड़ी बोलने आइटम चाहिए तो मैं डेली सामान इधर मुझे सामान पान करे चलाने दो तेरे में पान की जगह मान करे நல்ல கூட கொண்டு போகலாம்ல இது இடையில வந்துடுங்க ஒரு சணலை வச்சு கட்டுங்க அதை சணல் இருக்குல்ல அதில் ஒரு கயிறு டொயின் இருக்குல்ல டொயினை வச்சு கட்டுங்க அப்போ தான் புரியாது இடையில விழுந்துடாங்க இது கொண்டு பண்ணி இடையில விழுந்துடும் ஒரு ஆளுக்கு தான் இன்னும் கடன் கொடுக்கணும் எல்லா கடனையும் கொடுத்தாச்சு இப்போ நாளைக்கு தரணும்ல மெனக்கிட்ட அங்கே இருந்தால் வாரம் தக்கா நேரத்தில் 20 ரூபா கடன் கடனே வாங்க விடுது அடுத்தவங்க கஷ்டப்படுது நம்ம எடுத்தோம்னா நம்ம கொடுத்தது நாளை பின்னா நம்ம செத்து போயிட்டோம்னா நிற்க முடியாது கடனாலே சாக விடாது செத்து தானே சொல்லு அட பாவி என்கிட்ட ரூபா வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டாலே சாவட்டும் ஆகி என்ன அதான் சொல்லல கடன் இல்லாமல் சாவுங்களே அவங்க வயிறு எழுதாங்க கொடுத்துட்டு என்னக்கா எனக்கு பைசாவே இல்லை மாவே அனுப்புனாங்க திங்கக்கிழமை எங்கள் அம்மா அனுப்புனாங்க வீடே பெரிய வீடு தெரியாமல் கட்டிட்டாங்க கேக்கா கேட்டேன் காப்பிமா காப்பி போடுங்க டீ போடுறாங்கண்ணா டீயை போடும் காப்பியை போடுறாங்க சரி போட்டாச்சு இன்னைக்கு ஒரு நாள் போன சிலவங்களுக்கு டீ பிடிக்கும் சிலவங்களுக்கு காப்பி பிடிக்கும் அவங்க காப்பி டீன்னு சொல்லிருந்தா காப்பியை போட்டுறாதேம்னா காப்பியை போட்டிருக்காங்க நான் ஏதோ மனந்தாலும் சொல்ல கேட்க 10 தடவை சொல்லணும் அவங்களுக்கு அளவுக்கு டென்ஷன் ஆமாம் அது எல்லாம் இருக்குது டென்ஷன் அந்த பக்கம் போகிறேன் ஒத்தையில கிடந்து வேலை பார்த்து அந்த பக்கம் வரேன் ஆமாம் ஒத்தையில கிடந்து வேலை பார்த்து அது எல்லாம் டென்ஷன் இருக்குங்களா காய்கறிங்க தான் வாங்குவேன் பிள்ளையார் இன்னைக்கு போயிடுவார் பிள்ளையார் இன்னைக்கு போயிடுவார் இது கூடையா சவு கூடையா சவுக்காய் தான் கூட 45 ரூபாய் 20 ரூபாய் கிலோ. ஆமாம் அது விலை கூட இருக்கும்ண்ணே இதை வைங்க பார்ப்போம் இது எவ்வளோ இருக்கும்
வீடு கட்டி பைசாவில் மாவன் தான் நீ கொடுத்தான் 3000. 10 ரூபா தாங்க. எங்கள் மாவன் கொடுப்பான் அல்லது எங்கள் அம்மா கொடுப்போம். பொடி வெங்காயம் இதுதான் குறையா இருக்கும். என்ன பொடி வெங்காயம் கூட இருக்குங்களா? பொடி வெங்காயம் 50 ரூபா, அது கிலோ 25 ரூபா. அது 1 கிலோ 50 கிலோ 50 ரூபா. ஆனால் அது வெட்டதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். எது வேணும்? இதே இருக்கட்டும், சின்ன வெங்காயமாக வந்து சின்னதாக வெட்டதுக்கு ஏற்ற ஒரு 25 ரூபாய்க்கு போடுங்க. எவ்வளோக்கு? 25னா எவ்வளோ? அரை 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ 25. சரி இது போடுங்க. வெங்காயம் ஒன்றும் இல்லைனாலும் வெங்காயத்தை வதக்காது. இந்த கிலோஞ்சு போடுங்க. அரை கிலோ தான் இருக்குது. இன்னும் கேள்வி போடுங்க. அப்போ அரை கிலோ போதும். அரை கிலோன்னா எவ்வளோ வரும்? அரை கிலோ 13 ரூபா வரும். தூக்க முடியாது. வெயிட்டை தூக்க முடியாது. தூக்கு சரி சரி. இப்போ கணபதியே கரைக்க முடியாமல் வீட்டில் தான் அவன் கரைக்க போகிறேன். பிள்ளையில 3 தடவை அதில் தொலைஞ்சி கிடச்சிது. அது மறுநாளே செய்யணும் போல. 10 நாள் வைப்பேன். 10 நாள் சோறு வீட்டில் ஊற்றி ஒவ்வொரு பண்டை வச்சு இதான் கடைசி நாள் அங்கே கொண்டு போகலாம். தூக்க முடியல. பைசா வேணாங்க. 1000 2000 வேணும். பைசா சுத்தமாக இல்லை. வீடு கட்டி நேரத்து தான் என் மாவன் கொஞ்சம் அனுப்பினான். சரி சரிங்க. அதுதான் வீட்டில் வச்சு இந்த பூவெல்லாம் வச்சு இந்த ட்ரம்மு இருக்குல்ல அதை கழுவி அதில் இப்போ இந்த குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு போட்டு கழிச்சு போட்டு 3 தடவை சாமி பாட்டு கூட வீட்டில் 3 தடவை முங்கையில் 10 நாள் இருப்பார். நம்ம பூஜை பண்ணினா வச்சுக்கோங்களேன். மேலேருந்து இது மேலே தான் சொற்களாக இருக்குது. கீழே நரகலும் நரகல் கீழே தானே போகுது. அசிங்கம் நரகல்னா அசிங்கம். கீழே தான் புழு பூச்சி பீ எல்லாம் நரகலோகம். நம்ம தப்பு பண்ணால் இருக்க பூமிக்கு மேலே கீழே தான் போவோம். இலவா தானே மாங்காய் 100 15 ரூபாண்ணே. மூட்டோட ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் போகிறோம். அதுக்கப்புறம் கீழே பேர் தான் 150 ரூபா வரும். மேலே தான் நமக்கு சொற்குலம் வருது. அங்கேருந்து வரும். சாமிக்கு அப்புறம் பூஜை பண்ணோம்னா எதுக்கு கும்பாபிஷேகம் மேலே வைக்காங்க? அது மாதிரி தான் கும்பாபிஷேகம் மேலேருந்து கடவுள் இறங்கி வருவார் ஆற்றில். சாமி மேலே தானே வரும்ல. கொட்டை அடித்தா மேலே வருதா இல்லையா? அப்போ மேலே கும்பாபிஷேகம் தான் எல்லா சாமியும் இறங்கி வரும். அதுக்கு தான் மேலே வைக்காங்க. மேலேருந்து 10 நாள் பிள்ளையார் வருவார். நம்மளே வைக்க முடியுமா? அவன் அம்மா அப்பா குறைக்கும்ல. ஆமாம். சிவனும் சக்தியும். சரி நீ போயிட்டு வா, 10 நாள் இருந்துட்டு வா, கஷ்டத்தை தீர்த்துட்டு வா, அழுவா அப்படின்னு அனுப்புவோம். நம்ம அனுப்பணும்ல. அங்கேயே வைக்கலாம். என் வீட்டில் கோயில் கட்டியிருக்கு. அது வேறு பிள்ளையார் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் திருட்டையும் வந்துட்டோம்னா அதில் தான் எல்லாம் கிடக்கு. அதை கொஞ்சம் நீட் பண்ணி தான் அந்த டெய்லி நான் பூஜை பண்ணுவேன் கோயிலுக்கு. வீட்டில் கோயில் இருக்குது. சரி. அதுக்கு வேறு பிள்ளையார் வாங்கி பிரசித்தி பண்ணணும். அதுக்கு பூஜை பண்ணணும். இதை வைக்க முடியாதுல. டெய்லி நம்ம செலவு வச்சா மாங்காய் ரேட்டு கூடயா இருக்கட்டுமா? ஆமாம். எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இது இருக்கா? கொத்தமல்லி இலை. ஆமாம். கொத்தமல்லி இலை இருக்கா? ஒரு மிளகாம் கொத்தமல்லி இலை ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க. ஒரே போட முடியாங்க. தக்காளி எவ்வளோ? 100 தக்காளி இப்போ எவ்வளோ ஆகிட்டு? தக்காளியை போட்டு வைப்போம். மசாலா பொடி இந்த அழுகுன எல்லாம் தனியாக வச்சுருங்க. வீட்டில் ஏடிஎம்மாக களவாண்டு போயிட்டான். களவாணி போயிடுவேன். இந்த தக்காளி இங்கே வைக்காதுங்க. அந்த வெயிலுக்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு அங்கே வைங்க. நிறைய வெம்பி போயிருக்கு. அது வாரதே அப்படி தான் வருது. இல்லை அங்கே வெயில் அடிக்கும்ல. அங்கே வைக்காதீங்க. வெயில் அடிக்கையில தொலி இருக்கவே தான் வைங்கன்னு. இல்லைங்க 30 ரூபா மட்டும் தாங்க. வெயில் இருக்க இடத்துல தொலி இருக்கதை வைங்கக்கா. அது வந்து வெயிலில் வெம்பிடும். வெயில் இருக்குல்ல. தக்காளி போட்டியில வெயிலில் வெக்க அடிக்கும்ல. அது தொலி மெதுவாக இருக்குல்ல. அது ஒரு மாதிரி நொம்பி போயிடும். அப்படியே இருக்குல்ல. அதே தான் இருக்கியா? ஆமாம். அதே இருக்கும். 500 ரூபா எடுத்தேன் காலி. ஒரு காய்கறி ஜாமான் வாங்க. சரி சரியா? உங்கள் அம்மா தான் அனுப்பும். கொஞ்சமாக வீடை முடிக்கணும். என்னத்தையா பெரிய வீடாக கட்டி வச்சு என்ன கொண்டு கெட்டாமல் போட முடியுமாக்கா? கெட்டியாச்சு. கல்யாணம் முடிக்க பாரு, வீட்டை முடிக்க பாருன்னு முடித்தா தானே தெரியும். இப்படி வெம்பு இல்லை. அது வெயிலில் வைக்காதீங்க. நிறைய தக்காளி அப்படி தான் இருக்கும். நிறைய அப்படி இருக்கும். அந்த வெயிலில் வைக்காதீங்கக்கா. வெயிலில் இல்லை. இப்போ இல்லை. அந்த வெயிலில் இருந்தால் அது இந்த தொலி அப்படி ஆயிடாது. தாங்காதுல்ல. மாங்காய் குறைதாங்க. விற்க முடியாது. விட்ட மாங்காய் வெட்டினா வம்பா. சரி போடுங்க. அதை நம்ம கையில் நான் எல்லா மாங்காய் வெட்டி செஞ்சுருவேன். அப்படியா? கறிக்கு வச்சுக்கிட வேண்டியது. வீட்டு கறிக்கு நாளைக்கு அது ஒரு மாதிரி கருப்பாயிடும். டேஸ்ட்டும் போயிடும். ஆமாம். வீட்டுக்கு அனுமா வச்சுக்கலாம். நீங்கள் வெட்டி கொடுக்க 50 20 10 60 மீதி இருக்கெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கலாம். நீ குடிச்சிட்டே 20 ரூபா. நான் வரேன்னு
கணபதி வீட்டை கரைக்கணி இருக்கே இதில் வாரேன். நல்ல அழகு செங்கல் வச்சு கட்டுவாங்க. சில கான்ட்ராக்டுக்காரன் நல்ல செங்கல் வச்சு கட்டுதான். சில வேணால் ஒரு கத்திலாம் கட்டுவாங்க. நல்ல செங்கல் இதான் நல்ல செங்கல் வச்சு கட்டுவாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குங்களா ஒழுங்காக செங்கல் வச்சா நல்ல செங்கல் வச்சா ரோட்டில் கிராஸ் பண்ணது பார்த்து அங்கேயே வருது. அஞ்சரைக்கு வரக்கூடாது. கணபதி வச்சிருக்கு வீட்டில் பிள்ளையார். அவன் 3 தடவை தொலைஞ்சி போயிட்டான். தொலைஞ்சி கிடைச்ச கணபதி பார்க்க போவோம். அங்கே தள்ளி வாங்க, அங்கே கணபதி இருக்கும். பார்க்க போகிறத எங்கேயோ போயிட்டான். 2 பேர். அப்போ வேலைக்கு போனோம்ல மைனி வீட்டில் போய் வேறு இடத்துக்கு போயிட்டான். 3 தடவை தொலைஞ்சி கிடைச்சா சின்ன பிள்ளை வெளியே இருக்க என் மைண்ட் விட்டு நான் வேலைக்கு போனேன். சின்ன பிள்ளையில 3 தடவை தொலைஞ்சி கிடைச்சா. அதான் 10 நாள் கணபதி 27ஆம் கடைக்குள்ள போய் எடுத்தேன். கனமாக இருக்குது, கிடைக்க முடியல. வீட்டில் தான் கிடைக்கிறேன். இப்போ வீடு கட்டுதாருன்னா இப்போ அங்கே கொண்டு போனால் 2000 வேணும். கொட்டு விட்டு போட்டுருந்தேன். இப்போ 2000 3000 எங்கே கட்டுது? அங்கே இங்கே ரோட்டா கடை இருக்கலாமா? கட்டியாச்சா? இங்கே வீடாக கட்டிட்டோம். உங்கள் மகன் எவ்வளோ பெரிய வீடு. உங்கள் மகன் கட்டி அவனை படிக்க வச்சுருக்கேன். ஜெர்மனியில் பாம்பேயில் இருக்கான். எல்லாம் தமிழில் இருக்க. வீட்டுக்காரனுக்கு ஒன்றும் தெரியல. சுவாரஸ்யமாக தான் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட போவேல அம்மா தான் எனக்கு ரூபா தர. அதுவும் பணம் தின்னுருக்கு. தம்பி இப்படி வெட்டி வச்சுருக்கான். நம்ம அப்படி கட்ட முடியும்னா அவன் 2 மாதம் 50 லட்சம் வாங்கலாம். இந்த 3 கோடி வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிக்கு உதவ மாட்டேங்காங்க. நம்ம பிச்சைக்கார பிள்ளை கட்டி என் வீட்டில் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் படித்தாங்க. என் வீட்டில் எல்லாம் பொண்ணு பார்த்து போகிறோம்னா 30 பொண்ணு கேட்டேன். நாடாருன்னா அப்போவுமே கேட்டான். என் வீட்டுக்காரரை தான் போட்டவே கேட்கல. ஒரு காலேஜில் 7 வருஷம் போயிடு. 5 காலேஜ். எங்கள் அப்பா பாவமேன்னு கேட்டேன். இப்படி 2 பிள்ளை பெற்றுட்டாரில் தங்கச்சி இப்படி இருந்தது. ஐயோ பாவமே, நமக்கு நிறைய நம்பிட்டு அவ்வளோவும் போடணும்ல. எனக்கு 1 கிலோ போட்டு அவ்வளவும் போடணும்ல. மரமையும் கேட்பாங்களா? இப்போ அவளும் அதுக்கெல்லாம் கேளுங்க. அதுக்கும் பிச்சைக்கார பிள்ளை கட்டினா அவெல்லாம் பணம் திமுறி தம்பியை கையில் போட்டு வச்சுக்கிட்டேன். பணக்காரன் இருந்த கிடையாது. நானும் கோடீஸ்வரி தான். பாம்பேயில் இப்போ 2 வீடு 1.5 கோடிக்கு எனக்கு சொத்து இருக்குது. அப்படி பார்த்தா அவங்க கூட பேச முடியுமா? சொல்லுங்க. 700 கிராம் நிறைய இருக்குது. பெரிய வீடு. வீட்டில் வந்து பாருங்கள், பால் காய்ச்சல் அவ்வளோ பெரிய வீடு. பெருசாக கட்டிட்டே என்ன செய்ய முடியும்? கல்வி நம்ம அடிச்சு கட்டிக்கிட்டேன். 7 அத்தை பேர் தெரியாமல் நான் கட்டிட்டேன். இவனை என்னச்சு அம்மா அப்பா கட்டிக்கிட்டாங்க. காட்சி பேர் ஒரு அரக்கங்களை கொடுத்தன கட்டி தங்கச்சி வருமா? நானும் ஒரு வாரன்னு 200 பார்க்கணும். நம்மளே வந்திருக்கேன்னா பைக்கில் வருங்க. இன்னத்துக்கு ஒரு நாளைக்கு எப்படியா மழை, அந்த மழை இந்த மழை சொல்லி சாவடிச்சுட்டாங்க. உடம்பே நல்லா படிக்க 100 சதவீதம் 100 பேப்பர் எழுதி எப்படியோ பேர் கட்டி ஆள் அழகாக இருக்கான்னு அம்மா அப்பா கட்டிட்டாங்க. எல்லா பொறுமையும் எனக்கு வார்த்தை கேட்டாத கேள்வியை கேட்டால் இருக்குது. 6 ரத்தமே தவறு இருந்தால் நீ இல்லை சித்துறேன். ஓடுனாலும் கூட ஓடி போயிட்டான்னு கேட்டேன். அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பேன். எவ்வளோ அழகா அவன் இருந்து எனக்கு கலந்துட்டு சாத்தப்பற ஓட மட்டும் ஒரு கேவடியாக போய் கொடுத்துருக்கோம். கேவடியாக போய் கொடுத்துருக்கோம். பாரு கல்யாணம் முடிச்சு நல்ல கருத்துக்களை கேட்டேன். காலேஜ் படிக்கிற குட்டப்பிள்ளையிலே நீ ஆசைப்பட பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. என்கிட்ட வந்து படி அவ்வளோ அழகாக ஒரு ரோஜா புதுமனை கெட்டி கொடுத்து கேவடியாமலை குண்டாமலை புதுமனை அவன்ட போகிற இவன்ட போகிற ஏண்டவெல்லாம் இவன்ட போகிற மலடி கூட்டு கொடுத்த யோசிச்சு பாருங்க. எப்போவுமே சொன்னது மைண்டிலே அப்படி இருக்குது. சரி மலடினா எல்லாம் செத்தால நீதாமலாம் புருஷன் அத்து நீ சட்டை கட்டாச்சு. 1 கிலோ கட்டேன் மலடின்னு சாப்பிட பிற 100 கிலோ கட்டு 5 வருஷம் அக்ரிமெண்ட் கொடுத்தேன்.
நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் வேப்பிலை கறினா இவ்வளோ வேப்பிலையும் தும்பி நான் கூடயும் போக முடியாது பேசுவேன். இப்போ வயசாகிட்டு இந்த ஊருன்னு பேசுவேன். எவனையும் என்னை தொட்டாங்கன்னா அம்மா போட்டுருவோம். சில நேரம் சேலை ஊற்றி அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தானே இப்படி வர்றது. முடி வர சடை விழுந்துட்டு. சரி சரி. முடி சடை வந்து சடை விழுந்துட்டு மாரியம்மா ஆடுதல முதல்ல எங்கள் அப்பா செத்ததுக்கு எடுத்தேன், கொலசையில் எடுத்தேன், முடி சடை விழுந்துட்டு. சரி சரி. இப்போ அதுக்கு தானே தலைப்பா கட்டியிருக்கேன். சரி எனக்கு ஒரு சரி ஓரமாக போங்க. முடி நீளம் முடியாக இருந்தால் வெட்டி விடுக்க எனக்கு சடை விடுங்க. என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும்? வீட்டில் வேற கோயில் வேற கட்டியிருக்கேன். ம். நீ பிள்ளையாரை கரைக்கணும். வீட்டில் தான் கரைக்கணும். பெரிய பிள்ளையார் பாம்பேலன்னா சின்னதாக இருக்கும். வருஷம் வருஷம் நான் கரைப்பேன். அங்கே ஷூட்டிங் எடுப்பேன். யூடியூப்பு கோயில் எடுப்பேன். இங்கே ட்ரம்மில் தான் கரைக்கப்பட்டேன். ட்ரம்மில் தண்ணி வச்சா டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் வச்சு சரிங்க. நம்ம வீட்டிலே வைக்க முடியலை. கோயிலில் தான். ஆமாம், கோயிலில் தான் வேறு பிள்ளையார் வச்சுருக்கேன். உடம்பே சரியில்லை. ஆரம்பத்துக்கு கிறுக்கு போட்டின்னு பேசுவேன். நானே சாவோட போகிறேன். உடம்பு பூரா எடுத்துட்டு நேருங்க களவாணி களவாண்டு போயிட்டேன். ஏடிஎம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ரத்தமே இல்லைங்க இருக்கு. கையில் விரல் வச்சு ரத்தமே இருக்கும். ஆத்தார் கடை வச்சு இந்த மாவினத்து 3000 எடுத்தா வீடை கட்டி அதில் எடுத்துட்டு வரேன். சரி சரி. எங்கள் அம்மா அனுப்பும் 20,000 கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுது. கெட்டி 10 வருஷமாக கெட்டுதேன். நகையை பூரா விற்று எல்ஐசி 2 லட்சம் விற்று என் மாவின் திட்டுதேன். ஏன் பெரிய நான் ஒரு வீடு கடை இருக்குது 1 லட்சம் ஆகுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அது எவ்வளோ விற்கும், எவ்வளோ விற்கலை, எவ்வளோ போடணும்னு நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். நீங்கள் நினைப்பா 1 லட்சத்தில் எல்லாம் முடிஞ்சிடணும். அது 2 லட்சம் போய் நிற்கும். இருக்கா இல்லையா? அதே போல் சின்ன விட நான் கெட்டினா பெரிய விட இழுத்து நம்ம நிற்க முடியாது. ஏன்னா தீவனம் கெட்டாமல் விட்டோம்னா மாதம் 2000 கரண்டு பில்லு வருது. வீடெல்லாம் பூசி தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களாம்மா. 500 கரண்ட். ஆமாம், கரண்டு 2500 10 வருஷமாக 2 லட்சம் கட்டி பெரிய விட கட்டி. ஆமாம், காலை காசு வித்துருங்க. 38 லட்சம் ஆகிட்டு பாம்பே மடலில் கட்டி நான் கம்பி போட்டு வீடு 38 லட்சம் ஆகிட்டு நகையை பூரா விற்று 200 பூரா. வெளியில் தான் குடிவா குடி கணக்கார வீட்டில் அவ்வளோ பெரிய வீடுலாம் 70 லட்சம் ஆகிட்டுமா. இடம் 30 லட்சம், வீடு 37 40 லட்சத்துக்கு தாரியாங்க. இந்த ராஜா வீட்டுக்கு பின்னால் இடத்த விற்றேன் 13 லட்சம். அந்த குடும்பம் சொல்ல 40 லட்சம். 40 லட்சம் இடம் 30 லட்சம். முன்னால் 2 வீடு கட்டியிருக்கோம் பாருங்க, அதே 5 லட்சம். போர் எல்லாம் போட்டு. அப்போ உங்கள் அம்மா கூட இருக்கிறது யாரு? அது வேலைக்காரி வச்சு பார்ப்போம். 50 லட்சம் அங்கே தாமலாம். அங்கே 5 கோடி எழுதி வாங்கிட்டாமலாம். உங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. என்ன உங்கள் அம்மாவுக்கு? எங்கள் கடவுளை எங்களுக்கு பிச்சைப்படக்காய் இருக்குது. சரி என்ன செய்ய? 50,000 வருது எங்கள் அப்பா பென்ஷனு. நான் கஷ்டப்படுறேன். எனக்கு 20,000 தரும். 2ஆம் தேதி ஓரமாக போங்க. கண்ணு தெரிய மாட்டுக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. வயசாட்டில் 84 வயசு. எங்களுக்கு படி கூட இருக்குது. இன்னொரு தங்கத்தையும் பிள்ளைகளை படிக்க வச்சு கஷ்டப்படுவாங்க. 40 லட்சம் செலவுக்கு படிக்க வைக்காம படிக்க வீடை கட்டிட்டேன். கற்றுதான் ஏமா முதலெல்லாம் என்ன தாராவில் பீ குளத்தில் தான் கட்டிக்கிட்டேன். சாதா வீடு பீ குளத்தில் பெரிய காலேஜில் கொடுத்து கட்டி வைக்க பாவத்துக்காக இருக்கு. இப்போ 2 பிள்ளைகளுக்கு நான் வேலை பார்த்து டீச்சருக்கு டீச்சர் வேலை பார்த்து 1 லட்சம் எடுத்தேன். 30 லட்சம் வச்சு இழந்துருக்குறாங்கனாக்கு ஒன்றும் கிடையாது. ரேஷன் அரிசி நான் எங்கே போய்ட்டு 5 பைசா கேட்க முடியல. குடியார போயிடுவேன் சொல்லுங்க. அதை வந்து சங்கடம் வருது. வீட்டுக்கு கட்டிட்டு இறங்கணும். இல்லை ஆளை கண்டு having any doubt and you have to keep it anywhere where you have garland and you have to rotate and you have to keep it up to this. Rotate, you have to use a symmetry on both sides. Okay, the same flower comes with here like this. You have to keep it angle every part. Okay, that's அழகாக இருக்கும். They were written in YouTube that throw it out. 3 months we didn't get it. So I had to throw it. And YouTube not getting money. Then 1 மாதம் இப்போ வராதுன்னா இருக்குது. 4 மாதம் சரி பைசா வராதுன்னு எடுத்து மறுபடியும் எழுதி போடுவோம். அதுவும் வராதுன்னு இப்படியே சொல்லட்டும் தான் உங்களுக்கு. அதுவும் வராது.
யூடியூப்பில் வருமானம் கரெக்டாக சொல்லிடும். ஸோ யூடியூப்பில் வருமானம் வராது. ஒன்று 2வது நாள் வேஸ்ட்டு கொடுப்போம். இந்த சேனல் வரும், வேறு சேனலில் வருமா? வேறு சேனலில் வரும், 3 சேனலில் வரும்னு வருது. சரி, காப்பி ரேட்டிங் இருக்காது வர்றது. அது எங்கே, அது எங்கே, வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே? இந்த நினைவும் திணித்த மனமும் விவரங்கே தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே இறங்கில் துக்கு கருத்தா வார்த்தை வரவ ஈச்சவல்லவ ஜெகதியே. Jagdeva. So nice Rangoli we have made it, and here also you have to keep it whenever you start anything in here. So nowadays we read from this temple. So give Vinayagani Pavani Jamagatoni Namadalvani Vinayagani Penla Sami to Ringla. தீர்ப்பவனி வேதமுகத்தோனி முதல்வனி. வரி ஸ்டார்ட் வருது, வீட்டுக்கு வெற்றி இருக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் விநாயகரை சேர. செல்ஃப் காம்படிட்டர் சிட்டி ஹேவிங் மல்டிபிள் ஃப்ளவர் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த எல்லாம் உங்களை சேரும். எடுத்து பேர் கொடுத்த அல்லையா மதுர பாம்பிலே நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மைதான் ஐயா. எங்கேதான் பேசிட்டு போகிறோமே. செல்ஃப் காம்படிட்டிவ் அசோசியேட்டிவ் 10 வருஷம் வந்துருங்க. கணபதி பாப்பா மோரையா, மங்களமூர்த்தி மோரையா, பிடிச்சா வரிச்சி நோக்கிறியா, பாப்பா மோரையா, மங்களமூர்த்தி பார்த்துட்டு போறியா. வீட்டில் இருக்க குறையெல்லாம் நிற்கிறோம். ஏதாவது தப்பு தண்டை வந்தால் மன்னிச்சிடும். ஒரு கொட்டு போட்டு மன்னிச்சிடும் ஐயா. கணபதி ஐயா, குத்த குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. அப்படியெல்லாம் பார்ப்பது என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல ஐயா. நல்ல காரியத்தை நடத்தி ஐயா, இதான் நல்ல காரியம். நல்ல காரியத்தை நடத்தி நீ தான் ஐயா. இல்லை எதிராளிகள் தான் நிறையா இருக்காங்க. எல்லாம் அதம் பண்ணி மறக்கணும், அதை பண்ண கணக்கா எதிராளி அதை பண்ணி நல்லது கூட ஐயா. அப்படியே கோயிலில் விஷயம் நடக்கணும், எல்லாம் நடக்கணும். 2 பையனும் கூட கஷ்டமான கஷ்டம் இன்றைக்கி எங்கள் கல்யாணம். ஏன்னா அவனுக்கு ஐயா என்னால் முடியலை ஐயா. வேலை கூட சின்ன மகனுக்கு நல்லா இருக்குது ஐயா. என்னால் முடியலை ஐயா. எதுவும் குத்தம் குறை இருந்தால் மன்னிச்சிடு ஐயா. வேற ஐயா
குத்தங்குறை எது இருந்தால் மன்னிச்சிட்டு போறீரா. போகுதே போகுதே என் பைங்கிளி வானிலே, நாம் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே, ரகுமில்லையே. போகுதே போகுதே எங்கள் பிள்ளையார் போறாரே, நீரும் நீரம் விதி மாறியதும் அதை ஆடு அது புதுசு பிள்ளையாரே காப்பீரே. பிள்ளையாரே வினை தீர்க்கும் பெருமானே, நீஸ்வரருனை தீர்க்கும் நாயக, வினை தீர்க்கும் பெருமாளே விக்னேஸ்வராயா. எங்களுக்கு 7 வருஷம் தண்ணியை முடிக்கக்கூடாது, யாரும் செய்வனை வச்சா முடிக்கக்கூடாது. வேணை செய்தானா வேணையாக இருக்கணும், அவனை வச்சு செய்யும், கண்ணால் பார்க்கணும். வேதனைப்படுத்த கூட இல்லை, வேதனைப்படுத்தானுங்க நல்லா வைக்காத, நீ செய்ய நீட்டே செய்யும். என்ன செய்யணுமோ செய்யும், எனக்கு வேதனைப்படுத்தான உன் பிள்ளைய நீங்கள் அப்பாவை தான் இன்றைக்கி பிள்ளையார் அப்பான்னு தான் சொல்லுது. எனக்கு அப்பாவும் இல்லை, இறந்துட்டு. என் பிள்ளையாரப்பா என் பாரு, ஏதாவது எத்தனை குத்தம் குறை இருந்தால் மன்னிச்சிரு ஐயா. அப்பா ஐயா பிள்ளையாரை கிளம்பிடுறா, விட்டுட்டு போக போறியாரு. நான் வேறு பிள்ளையார் எடுத்து கோயிலில் வைக்கணும், எனக்கு பூஜை பண்ணுறேன் டெய்லி. இப்போ நீ போய்ட்டு இப்போ வீடு வேலை இப்போ உள்ளலாம் நீட் பண்ணணும், வைக்கணும், பூசணும். பூஜை முடிச்சோன்னா நான் இதே போல் ஒரு பிள்ளையாரை வச்சு எனக்கு கும்பிட்றேன். இதே பிள்ளையாரை எடுத்துகிட்டு பூஜை பண்ணி டெய்லி என்னால் முடிஞ்சாலும் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு பூஜை பண்ணுறேன். இப்போ போய்ட்டு அடுத்த வருஷம் அங்கே கரிபாப்பா மோரையா, மங்களமூர்த்தி மோரையா, லைக் ஹெவன் இட் இஸ் தேர். அதாவது சொர்க்கலோகத்தில் இருக்கணக்கா இருக்காங்க. சொர்க்கமே சபனை சொர்க்கமே என்றாலும் பிள்ளையார் போல் வரும் என்னாடு. இணைஞ்ச வீட்டில் எங்கள் பிள்ளையார் இருக்கிறது போல் இருக்கும். தேசம் முழுதும் மொழிகள் எங்கள் வனஜ பிள்ளையாரை போல் ஆகுமா, சொர்க்கமே என்றாலும் யார் போல் வருமா, சொர்க்கத்தின் வாசப்படி. எங்கள் அப்பா அம்மாட்ட போகிறீங்களா பிள்ளையார் ஐயா போட்டு சக்தி சிவன் ஆள்கா எல்லோரும் தேடுவாங்க. பத்தனை இருந்தாங்க நன்றி. போகிறீங்களா போயிங்க, மனசைக்காக மட்டும் கூப்பிட்டார். அம்மா அப்பா தேடுவாங்களா, நம்ம வச்சு பார்க்க முடியாது. குத்தங்குறை இருந்தால் மன்னிச்சிரு. அடுத்த வருஷம் நல்லா எல்லா செல்வம் 16 செல்வம், கஷ்டமான கஷ்டம் நல்ல காரியங்கள் நடத்தும். நமக்கு இருந்தால் இதோட நல்லா சரி. நான் கோயில் கட்டி கும்பிட்றேன், பிள்ளையாரை கொண்டு வச்சு கும்பிட்றேன். உங்களுக்கெல்லாம் தீரும் ஐயா. கோயில் எல்லாத்தையும் முடிக்க வையும். அவனுக்கு கல்யாணம் முடிக்க சின்னவனுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா. என்னால் முடியலைப்பா, நீர் தான் இன்னும் முன்னால் என்ன செய்யணும்ப்பா. பிள்ளையார் ஐயா என்னால் முடியலை ஐயா, நீர் தான் வினை தீர்க்காரு. நான் ஒன்று போட்டாலே விட்டு எல்லா காரியத்தையும் நல்லபடியாக நடத்தி வையும். மேகிட் லைக் திஸ் இப்படி ஐயா ஐயா புரியலா. குளிர் அடிக்கு என்ன செய்ய கஷ்டமாக இருக்குது. நீர் தான் ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாலே இருந்து பொரியல கஷ்டமாக இருக்கு ஐயா. என்ன பண்ண என்ன செய்ய ஐயா ஐயா. சரி, எல்லா சாமிகிட்ட வேலை பெற்றுக்கோங்க. சரியா எல்லா சாமி இருக்காங்க, நிறைய தேவர்களாக இருக்காங்க. ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம். அடுத்த வருஷம் வரும். நான் வைக்கிறேன். இருக்குது இருக்கும்போது ஒரு மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சக்தி சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி சக்தி ஓ சக்தி சக்தி ஓம் சக்தி ஓ நாராயண் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति
சக்தி ஓம் கணபதிராய திருக்காலை பிடித்திடுவோம் குணம் வேந்திடவே கொடுதல் வேந்திடவே சக்தி ஓம் பரசக்தி ஓம் சக்தி ஓம் நம்ம தலைமையிலே நாங்களும் பாதத்தினை புகழ்வோம் இளநிலை சேமை புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் கணபதி சுவான் கணபதி ஐயா இங்கே இருக்க போயிட்டே உள்ள தூக்க முடியல அவரோட முடிப்பாரு சரிப்பா போயிட்டு வர தரிசவதின்னு இருக்கு என்ன செய்ய தரிசவதின்னு இருக்கும் மன்னிச்சிருப்பா குத்தங்க ரெண்டு மன்னிச்சிரும்பா